நினைச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த அழைப்பு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஹோமியோபதி மருத்துவமும் தனித்துவமான மருந்துகளும் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் எஸ் கார்த்தியாயினி அவர்களை இப்ப நாம சந்திச்சு பேச போறோம். நேர்களே, இதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை 938 546 102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பலாம், குரல் பதிவாகவும் அனுப்பலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த நம்மோடு முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள். வணக்கம் நேர்களே. நாளைக்கு பார்த்தோம்னா உலக ஹோமியோபதி தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதனை ஒட்டி நம்முடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். என்னையுடைய டைட்டில் பார்த்தோம்னா ஹோமியோபதி மருத்துவமும் தனித்துவ மருந்துகளும். ஃபர்ஸ்ட் மருத்துவரை வரவேற்றலாம். வணக்கம் மேம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். உலக ஹோமியோபதி தினத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்குது. முதல்ல இந்த டைட்டில் பார்த்தோம்னா ஹோமியோபதி மருத்துவமும் தனித்துவ மருந்துகளும், அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போது ஒய் ஸ்பெசிஃபிக்? ஓகே, இப்போது தலைவலின்னு வராங்க அப்படின்னா எல்லா தலைவலி பேஷண்ட்ஸுக்கும் ஒரே மெடிசன் கிடையாது. எனக்கு தலைவலி வரும்போது எனக்கு காமாக ஒரு ரூமில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வேறு மெடிசன். எல்லா மைக்ரேன் பேஷண்ட்டுக்கும் ஒரே மருந்து கிடையாது. எனக்கு தலைவலி வரும்போது ஒரு பேண்டேஜ் எடுத்து தலையில் டைட்டாக கட்டிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்டுக்கு தனி மருந்து. அதனால தான் ஹோமியோபதி தனித்துவ மருத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். தனித்தனியான மெடிசன்ஸ் எல்லாமே. ஈவன் தோ நம்ம ஹெட்ஏக் அப்படின்றது காமனாக இருந்தாலும் பேஷண்ட்டோட சிம்டத்தை பொறுத்து தான் மெடிசன் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ டயக்னோசிஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? ஸ்கேன் எக்ஸ்ரே மாதிரி தானே போகணும், இல்லாட்டி நீங்களே வேறுபாடு படுத்தி இதாக பண்ணுவீங்களா? நிச்சயமாக டயக்னோசிஸை மட்டும் பேஸ் பண்ணி மெடிசன்ஸ் கொடுக்கறதில்ல. ஆனால் டயக்னோசிஸ் எந்த இடத்துல பார்ட் அஃபெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ டீப்பாக போயிருக்கு, இல்லை குணப்படுத்த ரிவர்சிபிள் ஆர் இர்ரிவர்சிபிளாக இருக்கா, ப்ராக்ரஸ் டிசீஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதா அப்படின்றத பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே இன்வெஸ்டிகேஷன் கட்டாயமாக வேணும். அது நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு என்ன மாதிரியான இது தேவைப்படுது இன்வெஸ்டிகேஷனில்? உங்களுக்கு நோயாளியோட நோய்க்குறிகளை பொறுத்து. சரி, இப்போ நான் ஒரு சைனஸ் பிரச்சனை இருக்கிற ஒருத்தர் வர்றாரு, அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான மருத்துவ முறைகளை பின்பற்றுவீங்க, டயக்னோசிஸ் பின்பற்றுவீங்க? அவர் சொல்கிற சிம்டத்தை வச்சு எந்த சைனஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு, அவருக்கு வேற என்ன நோய்க்குறிகள் இருக்குது, அதை பொறுத்து மெடிசன்ஸ் கொடுத்துட்டு ஒரு இஎன்டி ஒப்பீனியன் வாங்கிட்டு வாங்க அந்த மாதிரி சொல்லலாம். எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ வருஷமாக இருக்குது, நாள்பட்ட தொந்தரவா அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக. திரும்ப நம்ம மெடிசன்ஸ் ஒரு 4 months நல்லா ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிவிட்டு ஒப்பீனியன் மொதோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அந்த மாதிரி பார்க்க சொல்லலாம். அப்போ நமக்கு தெரியும் அவருக்கே சிம்டமேட்டிக் ரிலீஃப் இருக்கும். ஈவன் தோ நம்ம அந்த இன்வெஸ்டிகேஷன் மூலமாக இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். மொதோக்கு இருந்ததுக்கு ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு டிசீஸ் அப்படின்ற மாதிரி. இப்போது நான் ஒரு இஎன்டி சர்ஜன்ட்ட போகிறேன், அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க இது ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட திருப்பி வரணும் தேவையில்லை இல்லையா? அதாவது எல்லா நோய்களுக்குமே கண்டிப்பாக சர்ஜரி தான் முடிவு அப்படின்றதெல்லாம் கிடையாது. ரொம்ப எமர்ஜென்சி கண்டிப்பாக நம்ம கவனிக்காமல் விட்டோம், இனிஷியலாகவே பார்க்கல, ரொம்ப நாள் பட்டு போயிடுச்சு, நம்ம கையை மீறி போயிடுச்சு அப்படிங்கும் போது இமீடியட் சர்ஜரி எமர்ஜென்சியாக அவங்களே இது பண்ணிடுவாங்க. ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, நீங்கள் பாருங்க, ஒரு 3 months இல்லை இப்போ ஒன்றும் அவசரமான சர்ஜரி தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் மெடிசன்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு ஒன்று போஸ்ட்போன் பண்ணலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் சர்ஜரி. இப்போ இதில் பத்தியம் எதாங்கிற முறை ஏதாவது இருக்குதா? பத்தியம் என்டையர்லி அவங்களோட நோய் தொந்தரவை பொறுத்து தான். இப்போ வயிறு உபாதையோடு வராங்க, லிவரில் கம்ப்ளைண்ட் இருக்குது, டைஜஷனில் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப துரித உணவுகள், அந்த மாதிரி கொழுப்பு உணவுகள் அது மாதிரி அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொல்லுவோம். சில மெடிசன்ஸ் காஃபி ஆன்டிடோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மெடிசன்லாம் கொடுக்கும்போதே நாங்கள் சொல்லிடுவோம், இது இந்த மெடிசன் சாப்பிடும்போது காஃபி அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு. இது எல்லா மெடிசனுக்கான ஆன்டிடோட் காஃபி கிடையாது. சில மெடிசன்ஸ் இது ஒத்துக்காது, இதை அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவோம். சரி, இப்போது ப்ரெக்னென்சி மகப்பேறு காலத்துலையும் நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க, எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பீரியடில் இந்த ஹோமியோபதி மருத்துவம் அதே முறையை பின்பற்றுதா இல்லாட்டி வேறுபடுதா?
நீங்கள் கடையில் போய் எனக்கு வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு இந்த மெடிசன் கொடுங்க, அந்த மாதிரி வாங்கி சாப்பிடக்கூடாது. நிச்சயமாக ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து டூரிங் ப்ரெக்னன்சி, ஆஃப்டர் சைல்ட் பர்த் எல்லாமே கொடுக்கலாம், எல்லா பீரியட்லையும் கொடுக்கலாம். ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த பொட்டன்சியில் தரணும், எவ்வளோ கால அளவு தரணும், எத்தனை தடவை வந்து ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒரு ஹோமியோபதி மருத்துவருக்கு தான் தெரியும். ஓகே. ஸோ நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். சரி, அடுத்து பார்த்தோம்னா வந்து நாகராஜ் அவர்கள் வந்து அனந்தபுரத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கரோனா, கேன்சரு, எய்ட்ஸுக்கு வந்து ஹோமியோபதியில் வந்து மருந்து இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. கொரோனா பீரியடில் அப்போ தான் அந்த ஆயுஷ் சிஸ்டம் பற்றி எல்லாருமே நிறைய புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே வந்து ஆர்சனிக்கம் ஆல்பம் அந்த மெடிசன் வந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டு நிறைய வந்து ஹோமியோபதி பக்கம் வந்து நிறைய பேர் வந்து அப்போ தான் உணர ஆரம்பித்தாங்க அதோட வேல்யூ பற்றி. ஸோ அடுத்து கேன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெசிஃபிகேஷன் எடுக்கிறது வந்து இப்போ நான் ஒரு பார்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன் ஒரு ஏரியாவில், அந்த ஏரியாவில் ப்ரிவேலண்ட்டாக என்ன தொந்தரவுகள் இருக்குது, ஒருத்தவங்க சரியானதுக்கப்புறம் அடுத்தவங்களை போய் ரெஃபர் பண்ணுறது, அந்த மாதிரி சில டாக்டர்ஸ் வந்து வெறும் கேன்சர் மட்டுமே பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் இப்போ எய்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தொந்தரவு வந்துருச்சு, அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் அங்கேருந்து அவங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப டிட்டோரியேட் ஆகாமல் அவங்களோட வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து அந்த பெயினில் இல்லாமல் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பார்க்குற அளவுக்கு அந்த மாதிரியான மெடிசன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஓகே. மற்றொரு வாட்ஸ்அப்பில் வந்து ஆடியோ பதிவு வரும். வணக்கம் மேடம், என்னோட பேர் ராஜசேகர், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். நம்ம சைடில் இந்த முடி கொட்டுறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தான் இருக்குங்களா, ஏதாவது ஹோமியோபதி மெடிசன்ஸ் தான் இருக்குங்களா? நம்ம டைட்டிலே சொன்ன மாதிரி தான், அதாவது தனித்துவமான மெடிசன் அப்படிங்கும்போது இப்போ பால்னஸ் அப்படிங்கிறத வந்து ஒரே மெடிசனில் எல்லாருக்கும் கொடுத்து சரி பண்ண முடியாது. ரூட் காஸ் என்ன அப்படின்னு இல்லை ஃபேமிலியெல்லாம் எனக்கு வந்து சீக்கிரமே வந்துடுது அப்படின்றது வேற. நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைலை நான் மாற்றிக்கல, அடிக்கடி வந்து ரெக்கரண்ட்டாக அந்த ஷாம்பு போட்டு குளிக்கிறது, தலைக்கு எண்ணெயே வைக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி நான் பண்ணதுனால, இல்லைன்னா எனக்கு ஏதாவது காய்ச்சல் வந்தது, உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து எனக்கு முடி கொட்டுச்சு அப்படின்னா அந்த ரூட் காஸை கிளியர் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த ஹேர் க்ரோத் இருக்கும். இல்லை எனக்கு ஏஜ் வந்து ஆல்ரெடி ஆயிடுச்சு, 40க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த ஏஜிங் ஃபேக்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து வெள்ளை முடி வர்றதோ முடி கொட்டுறதோ அதெல்லாம் வந்து இந்த வயசில் இயல்பு தான் அப்படிங்கிறது. அனைவருக்கும் வணக்கம். திருச்சி பெரிய கடையிலிருந்து ஜே கண்ணன். ஹோமியோபதி அப்படிங்கிறதுனால வீட்டு முறை மருத்துவம் அப்படின்னு நம்ம அர்த்தப்படுத்திக்கலாமா? அது எந்த முறையான மருத்துவம்? மற்றும் ஹோமியோபதி சித்தா இரண்டுக்கும் என்ன ஒற்றுமை, என்ன வேற்றுமை? ஆயுஷ் அப்படிங்கிறது வந்து ஆயுர்வேதா, யோகா அண்டு நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி 5 இணைஞ்சதான் ஆயுஷ். அது வந்து ஹோமியோபதி ஒவ்வொரு அந்த 5 சிஸ்டமே வந்து வேறு மாதிரியான சிஸ்டம் எல்லாமே. ஹோமியோபதி வந்து ஜெர்மன் நாட்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை. ஒத்ததை குணமாக்கும் அப்படின்றது தான். வைரத்தை வந்து வைரத்தால் தான் அறுக்கணும் அப்படின்ற கான்செப்ட். என்னென்னா இப்போ ஒரு வெங்காயம் உரிக்கும் போது உங்களுக்கு வந்து கண்ணிலேருந்து தண்ணி வருது, மூக்குலேருந்து தண்ணி வருதுன்னா அந்த வெங்காயத்துலேருந்தே மெடிசன் தயார் பண்ணி அதில் கொடுக்கறது. ஸோ ஹோமியோபதி மருந்துகள் பார்த்திங்கன்னா தாவரங்கள், விலங்குகள், மெட்டல்ஸு எல்லாத்துலேருந்துமே வந்து மருந்துகள் தயாரிக்கப்படுது. அந்த தயாரிக்கிற முறை வந்து மற்ற சிஸ்டத்துலேருந்து நிச்சயமாக வேறுபாடாக இருக்குது. அந்த நமக்கு குணமாக்கக்கூடிய அந்த பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த மருந்துகளை வந்து நம்ம தயாரிக்கிற முறை மூலமாக வீரியப்படுத்தி கொண்டு வரதான் ஹோமியோபதி மருந்துகள். சரி, இப்போது ஒவ்வொருக்கும் ஒருத்தர் வந்து அந்த மருந்து வந்து வேறுபடுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எப்படி வந்து நீங்கள் வந்து டிட்டர்மைன் பண்ணுவீங்க உங்களுக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு? அப்படின்னு பேஷண்ட்டோட பர்சன் தான் அவங்க நம்மகிட்ட பேசுகிறாங்க இல்லைங்களா. சரி, வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது மேடம், எனக்கு கை வலிக்கும் போது சாப்பிட்டா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் வந்திருக்கிறது வந்து ஒரு 2 பேர் வந்திருக்காங்கன்னா 2 பேரும் டயபெட்டிஸ்க்காக வந்திருக்காங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்கு யூரின் வந்து அதிகமாக போகுது, அது டயபெட்டிஸோட கிளினிக்கல் சிம்டத்தில் ஒன்று. இவங்க சொல்கிறது வந்து எனக்கு இது வந்ததுலேருந்து கை வலிக்குது, அந்த கை வலி வந்து சாப்பிட்ட உடனே எனக்கு சரியாயிடுது அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெடிசனை கொடுக்கும்போது சர்க்கரையோட அளவும் கம்மியாகும், இவங்களோட அந்த பெயினும் கம்மியாக ஆரம்பிக்குது. ஓகே.
அடுத்து பார்த்தோம்னா வந்து தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டை திருவானைக்காவல்லேருந்து பேசியிருக்காங்க. 2 கேள்வி கேட்டிருக்காங்க. பார்த்தோம்னா வந்து ஹோமியோபதி மருத்துவ முறையில் அறுவை சிகிச்சை செய்யும் நடைமுறைகள் எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து தைராய்டு பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதி முறையில் நல்ல மருந்துகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து ம் ஹோமியோபதியில் நல்ல மெடிசின்ஸ் இருக்குது. ம் வாழ்நாள் பூரா மெடிசின் சாப்பிட்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ம் நம்ம வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஏற்கனவே வந்து அலோபதி மருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ம் அதோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க நமக்கு ஹைப்போதைராய்டோ ஹைப்பர் தைராய்டோ எதுனாலும் ம் இந்த வேல்யூஸ் நார்மல் ஆக ஆக ம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மெடிசின்ஸ் வந்து கம்மி பண்ணிடுவாங்க அவங்களே. ம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நார்மல் ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 to 6 months ஒன்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டா போதும். ஓகே. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எவ்வளோ இருக்குது, ம் அந்த ட்ரேசஸ் ஏதாவது இருக்கா, ம் அந்த வேல்யூஸ் எப்படி இருக்குது, ஸ்டாண்டர்டாக இருக்கா, அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டா போதும். ம் வாழ்நாள் ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்ற மெடிசன்ஸ் எடுக்கணும் கட்டாயமாக அப்படின்ற அவசியம் இல்லை. ம் அடுத்து பார்த்தோம்னா வந்து அதான் அந்த அறுவை சிகிச்சை நடைமுறைகள் எதுவும் இருக்குதா அறுவை ஹோமியோபதியில்? சிகிச்சை நடைமுறைகள் தற்போது எதுவும் இல்லை ம் அந்த மாதிரி. சரி மேம். வணக்கம் டாக்டர். நான் பெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி திருநெல்வேலியிலிருந்து பேசுகிறேன். எங்கள் அம்மா 10 days ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். கீழே விழுந்துட்டாங்கன்னு எல்லா டெஸ்ட்டும் பார்த்தாங்க, நார்மலாக தான் இருக்குங்கிறாங்க. சோடியம் பொட்டாசியம் அந்த லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்காங்க. இப்போ அதுக்குள்ளே மெடிசின் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போன பிறகு அது எப்படி இதே மாதிரி திருப்பியும் குறையதுக்கு சான்ஸ் இருக்கா, இல்லாட்டா வேற டேப்லெட் உங்கள் ஹோமியோபதியில் வாங்கினா அது வந்து சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். இப்போ வந்து அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு வந்து மெடிசன் ஓரலாக கொடுக்க முடியல அப்படின்னா ஓகே. அவங்களோட சிம்டம் என்ன இருக்குது, என்ன டயக்னோசிஸ் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு நம்ம மேலே அவங்களோட ஸ்கின் மேலே அந்த மெடிசனை ரப் பண்ணால் கூட ஸ்கின்ல வந்து மெல்லிசான இருக்கக்கூடிய அந்த கைகள், காதுக்கு பின்னாடி அந்த மாதிரியான மெடிசின்ஸ் வந்து நம்ம ஹோமியோபதி மெடிசின்ஸ் ரப் பண்ணி கூட அவங்கள வந்து ஸ்டிமுலேட் பண்ண முடியும். ஸோ இது என்டையர்லி அந்த வெறும் சோடியம் பொட்டாசியம் அதை மட்டும் வச்சு இல்லாமல் பேஷண்ட்டுக்கு வேறு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம மெடிசின்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். அவங்கனால அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸை பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஓகே. அடுத்து பார்த்தோம்னா வந்து மனோகரன் ஐயா அண்ணா நகர்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. எனக்கு வயது 69. தற்போது சில இடங்களில் வந்து மருக்கள் மற்றும் மூக்கில் வந்து கரும்புள்ளி இருக்குது, கை மேல் தோலில் வந்து கருப்பாகவும் இருக்குது, சில இடத்துல லிப்போமாவும் இருக்குதான். இதற்கு தீர்வாக ஹோமியோபதி மருத்துவத்தில் மருந்துகள் வாங்கி சாப்பிட்லாமா, தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமா. ம் அந்த ஏஜ் ஃபேக்டர்ஸ் ஒன்று இருக்கும்போது அந்த கலர் சேஞ்சஸ்ஸு, அந்த ஸ்பாட்டு கலர் மாறி வர்றது, ரெட்டாக இருக்குது, பிளாக்காக இருக்கிறது எல்லாமே வரும். ம் அது இல்லாமல் நிறைய மருக்கள் புதுசாக தோணுது, ம் புதுசு புதுசாக வந்துட்டே இருக்குது, லைப்போமா இருக்குது, அந்த எல்லாத்துக்குமே வந்து ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது. ம் அருகில் உள்ள மருத்துவரை வந்து பிஹெச்எம்எஸ் முடித்தவங்க, எம்டி முடித்தவங்க, பிஹெச்டி முடித்தவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள அணுகி வைத்தியம் பார்க்கும்போது அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஓகே. அடுத்து பார்த்தோம்னா வந்து வீரமணி காமராஜர் நகர் மணப்பாறையிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஹோமியோபதி மருத்துவம் மூலமாக வந்து சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் ஆகியவற்றை வந்து ஆங்கில வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கும் ஒரு நபர் வந்து ஹோமியோபதி வைத்தியம் பார்த்தால வந்து நோய் வந்து முற்றிலுமாக குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லாட்டி கட்டுக்குள் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான இல்லாட்டி ரெண்டுலேயுமே வைத்தியம் பார்க்கலாமா? அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏற்கனவே மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அதோட டக்குன்னு நிப்பாட்டாமல் ம் அதோட சேர்ந்து நீங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது ம் வித்தியாசம் நாளடைவில் தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மெடிசனோட பவர் இப்போ 100 mg சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா 50 mg குறைப்பாங்க. ம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது. ஓகே. ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கலாம், படிப்படியாக குறைச்சிக்கலாம் அந்த மெடிசன்ஸை. நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் அப்படிங்கும்போது நான் டயபெட்டிஸ் வந்து மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே நான் வந்து சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருப்பேன், வாக்கிங் பண்ணாமல் இருப்பேன், ம் இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் நிறைய இருக்க ஃபுட் எடுத்துப்பேன் அப்படின்லாம் பண்ணாமல் ம் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணுமோ, ம் எக்ஸசைஸ் பண்ணுறது, ம் கொஞ்சம் ப்ரோட்டீன், அதாவது ஒரு ப்ரோட்டீனு, ஃபேட்டு, கார்போஹைட்ரேட் எல்லாம் ஒருங்கிணைந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது ம் நம்ம வந்து நம்மளை மாற்றிக்காமல் டிசீஸை வந்து சரி பண்ண முடியாது. ம் ஸோ லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டோடு சேர்த்து மெடிசன். ம்
அது செய்யும்போது கட்டுக்குள்ளே வைக்க முடியும். சரி, இது ஆயுஷ் மருத்துவத்தில் இந்த ஹோமியோபதி மருத்துவம் எவ்வாறு வேறுபடுதுன்னு சொல்லுங்களேன். அதான் இப்போ வந்து திடப்பொருள்லேருந்து இப்போ மெடிசன் தயாரிக்கிறோம்னா அதுக்கு வந்து வேறு மெத்தடு. அப்போது திரவம் அது டிகாஷன் மாதிரி எடுத்து அதுலேருந்து நம்ம மெடிசன் தயாரிக்கும் போது அதை வந்து வீரியப்படுத்துறதுக்கு வேறு மெத்தடு. அந்த மெத்தட்ஸில் தான் வந்து உள்ளே இருக்க குணமாக்கக்கூடிய அந்த பொருளை வந்து நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடுறோம். ஓகே. ஸோ நிறைய வந்து அந்த டைல்யூட் பண்ணி அந்த சக்கஷன்ஸ் அதெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு வந்து நேனோ பார்ட்டிக்கலாக நமக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் பார்ட்டிக்கலாகவே கண்ணுக்கு தெரியாது. ம். அந்த மாதிரியான நேனோ பார்ட்டிக்கல் தான் இருக்கும் அந்த மெடிசன்ஸில். ஹை பொட்டன்சி போக போக பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு சிட்டிகை உப்பு எடுத்து ஒரு கடலில் கரைக்கிற மாதிரி, ம். அந்த மாதிரி அந்த ஹோமியோபதியோட தத்துவம். ஓகே. சரி, அடுத்து பார்த்தோம்னா வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் வந்து பேர் சொல்லவில்லை யாருன்னு. இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படிங்கிற நடுக்குவாத நோய் பிரச்சனை வந்து உலக அளவில் வந்து அதுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ட்ரீட்மெண்ட் இல்லை. ஆனால் ஹோமியோபதி மருத்துவத்தில் எதுவும் ட்ரீட்மெண்ட் இருக்கா, இல்லாட்டி கூட ஜெர்மனிலேயே இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, ஹோமியோபதி வந்து மெடிசின்ஸ் வந்து எல்லா கண்ட்ரிலையுமே நீ மெடிசின்ஸ் வாங்கிக்க முடியும். எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்குது. ஓகே. அங்கே நீங்கள் நியர்பை டாக்டர்ஸை நீங்கள் போய் அணுகலாம், ம். ட்ரை பண்ணி பார்க்கலாமா. அதாவது எல்லாமே ட்ரை பண்ணிட்டீங்க, இதுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். ம். ட்ரை பண்ணி பாருங்கள். 3 to 6 மந்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா ஓகே தானே. ஓகே. சரி, மற்றொரு கேள்வி இருக்குது. மருத்துவர் அம்மாவுக்கு வணக்கம். நான் கும்பகோணத்திலிருந்து ரமேஷ் பேசுகிறேன். ஹோமியோபதி மருந்துகளை எதன் அடிப்படையாக வைத்து ஹானிமன் அவர்கள் உருவாக்கினார்? அதே நேரம் மலர் மருந்து எப்படி செயல்படுகிறது? சித்தா ஆயுர்வேதிக் மருந்துகளுக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? நன்றி. எதன் அடிப்படையில் கண்டுபிடிச்சார்னா, ஹோமியோபதி அவர் வந்து ஒரு அலோபதி டாக்டர். ஸோ மெடிசன் கொடுத்ததுக்கப்புறம் ரிப்பீட்டடாக அவங்களுக்கு நோய் வருது, நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப வர்றாங்க, எந்த இடத்துல தப்பு நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உருவாக்குனது ஒத்ததே குணமாக்கும் அப்படின்ற தத்துவத்தில் கொண்டு வந்தது தான் அந்த ஹோமியோபதி மருத்துவம். அவர் பார்த்தீங்கன்னா அனிமல் ப்ரூவிங் அந்த மாதிரி கிடையாது, ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்கிட்ட கொடுத்து அவங்களுக்கு வரக்கூடிய அறிகுறிகள் அதெல்லாம் நோட் பண்ணி அவர் காலத்தில் வந்து ஒரு 100 மருந்து வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னா அவருடைய சீடர்கள் வழியாக இந்த வருஷம் வரைக்கும் இப்போ வரைக்கும் நாங்கள் வரைக்கும் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் ஒரு மெடிசன்ஸை. ஸோ எந்த மெடிசனுமே வந்து இதனால இந்த தொந்தரவு வந்துச்சு அதனால இந்த மெடிசன் யூஸ் பண்ண வேணான்னு மற்ற சிஸ்டம் மாதிரி எந்த மெடிசனும் இது வரைக்கும் தடை பண்ணப்படவே இல்லை. சரி, மற்றொரு ஆடியோ கேள்வியே வந்து வருது. ஹலோ, வானவில் பண்பலைக்கு வணக்கம். கந்தானம் மனிதநேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்லேருந்து துரை சுப்பிரமணியன். மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இந்த ஹோமியோபதி மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளும் போது பத்தியங்கள் இருக்கணும், அதாவது உணவு இந்த உணவு தான் சாப்பிட்ணும், இந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்று இருக்கிறதாக சொல்கிறார்களே, அது உண்மையா? அது எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மருந்து சாப்பிடும்போது எந்த விதமான பத்தியம் இருக்க வேண்டும், அது எல்லாருக்கும் ஏற்றது போல் உள்ளதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். அதே போல் பிரசவத்துக்கு ஹோமியோபதியில் சிகிச்சைகள் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பெண்களோட கேள்வியாக இருக்குது. அதுக்கு ஒரு பதில் தாருங்க. நன்றி, வணக்கம். நான் ஹோமியோபதி முடித்த அந்த தொடக்கத்தில் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க தாடிக்கொம்புன்ற ஊரில் தான் 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் ரெகுலராக ஒரு 4-5 பேருக்கு மெடிசன்ஸ் கொடுத்து அவங்களோட உபாதைகளுக்கு கொடுத்து எதுனாலுமே வந்து நார்மல் டெலிவரினா கார்த்தியை காட்ட போய் அந்த மெடிசன் வாங்கினா சரியாயிரும் அந்த அளவுக்கு வந்து பாப்புலர் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சின்ன கிராமன்றதுனால. ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகணும், இல்லை வந்து குழந்தை வந்து பொசிஷன் மாறி இருக்குது, இல்லை வாந்தி வயிற்றால இருக்குது, அந்த மாதிரி வேறு ரொம்ப அதிகபட்சமான வாந்தி இருக்குது, இடுப்பு வலி, எந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும்போதும் ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்படுற எல்லா உபாதைகளுக்குமே வந்து ஹோமியோபதியில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது. பத்தியம் பற்றி கேட்கும்போது எனக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா சேராது அப்படின்னு நீங்கள் சொல்லி என்கிட்ட வரும்போது நான் அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு 3 months கழித்து திரும்ப அந்த கத்திரிக்காய் சாப்பிட்டா எப்படி இருக்குது, மாதிரி அதே அறிகுறிகள் வருதா அப்படின்றதான் நாங்கள் பார்ப்போம். நோய்க்கு தகுந்த மாதிரியான பத்தியங்களை ஒழிய ஹோமியோபதிக்குன்னு தனியான பத்தியம் எதுவும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் சில மெடிசன்ஸ் கொடுக்கும்போது இந்த பொருட்களை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ காலையில் தான் தொந்தரவு அதிகமாகுது அப்படின்னா நான் நைட்டே மெடிசன் சாப்பிட்டுட்டு தூங்க சொல்லிடுவேன். இல்லை எங்களுக்கு மத்தியானம் தான்
கம்ப்ளைண்ட் அதிகமாகுதுன்னா எனக்கு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு ஒரு 40 மினிட்ஸுக்கு வந்து எதுவுமே எடுத்துக்க வேண்டாம், டீ காஃபி எதுவும் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ஒரு பொருளில் இருக்க ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளை வந்து ஆன்டிடோட் பண்ணிடும் அப்படின்ற கான்செப்டுக்காக. மற்றபடி இதை அவாய்ட் பண்ணுங்க அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு எதுவும் கிடையாது. உங்களுக்கு எது தொந்தரவு அதிகப்படுத்துதோ அதை எங்ககிட்ட சொன்னீங்கன்னா கரெக்டான மருந்து எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.